சி ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் பார்க்கலாம். சி ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணது யாரு அப்படின்னா டெனிஸ் ரிச்சி 1972ல பெல் லெபரட்டரிஸ்ல டெவலப் பண்ணாரு. இந்த சி ப்ரோக்ராமிங் வந்து எங்கெல்லாம் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் ஆகுது அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்றதுல இருந்து கம்பைலர்ஸ் டெவலப் பண்றது, கர்னல் டிரைவர்ஸ் டெவலப் பண்றது, பிளஸ் எம்பெடட் சிஸ்டம்ல கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அடோப் போட்டோஷாப் மாதிரியான சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணதுக்கு சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூகுள் குரோம்ல மொசிலா ஃபயர்பாக்ஸ், தண்டர்பர்ட் இது எல்லாமே வந்து சி பேஸ் பண்ணது தான். டிக்டாக்டோ, ஸ்னேக் கேம் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. சி ப்ரோக்ராமிங் வந்து மற்ற லாங்குவேஜஸ் விட நல்லா ஸ்பீடாக இருக்கிறதுனால கேமிங் அப்ளிகேஷன்ஸ்க்கு மெயினாக சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று மெயினாக புதுசாக ப்ரோக்ராமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சியை பேஸாக வச்சு தான் டெவலப் பண்ணுறாங்க. C++, பைத்தான் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா சியை பேஸாக வச்சு டெவலப் ஆன லாங்குவேஜஸ் தான். சியோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா சி வந்து ஒரு ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னா சி ப்ரோக்ராமில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஒவ்வொரு ப்ரொசீஜராக எக்ஸிக்யூட் ஆகும். இன்னொன்று மெயினாக சி ப்ரோக்ராம் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் கோடிங் போட்டிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்க முடியும். அதே கோடிங்கை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் போதும், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வேணாலும் ரன் பண்ணிக்கலாம் சி ப்ரோக்ராமில் நீங்கள் டெவலப் பண்ண கோட. இன்னொன்று சி ப்ரோக்ராம் வந்து ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை விட ஸ்பீடாக இருக்கும். சி ப்ரோக்ராம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டொமைனுக்கு வந்து டெவலப் பண்ணதில்லை, இது வந்து ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதனால இந்த சி ப்ரோக்ராமை வச்சு கேமிங் டெவலப் பண்ணலாம், டிசைனிங் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த மாதிரி மெஷின் லெவல் லாங்குவேஜஸ் உண்டான மெஷின் லெவல் லாங்குவேஜஸ்க்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறது, டேட்டா பேஸ் டெவலப் பண்ணுறது, MySQL மாதிரி டேட்டா பேஸ் எல்லாம் சி பேஸ் பண்ணியிருக்கு. எம்பெடட் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி வேறு வேறு டொமைனுக்கு ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்பஸ் இல்லாமல் எல்லா டொமைன்லேயும் சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும். இன்னொரு மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் வந்து நல்ல மெமரி மேனேஜ் பண்ணும். இப்போ நம்மளுக்கு தேவையில்லாத வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற மெமரியை வந்து நம்ம ஈஸியாக ஃப்ரீ பண்ணிட முடியும். நம்மளுக்கு வேணுங்கும் போது மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு வேண்டாதப்போ அந்த மெமரியை கிளியர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று ரன் டைமில் தான் டைனமிக்னா ரன் டைமில் நம்ம ரன் பண்ணும்போது தான் மெமரி அலோகேட் பண்ணும். அதனால ஸ்பேஸ் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாது சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது. சி ப்ரோக்ராம் வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங் ஒரு பெரிய ப்ராப்ளம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பெரிய ப்ராப்ளமை வந்து ஸ்ட்ரக்சர்ஸாக குட்டி குட்டியாக டிவைட் பண்ணி நம்ம சி ப்ரோக்ராமில் வந்து ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணிட முடியும். இதனால இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம பார்த்து டிபக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சி ப்ரோக்ராமிங் வந்து மிடில் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். மிடில் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னா இந்த சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி லோ லெவல் அப்ளிகேஷன்ஸான மிஷின் லெவல் கோடிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லோ லெவல் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம மேலோட்டமாக பார்க்குறோம் அப்படின்னாலே கோடிங் வந்து பார்த்த உடனே ஈஸியாக புரியுற மாதிரி இருக்கும். நம்ம ஹியூமன் லாங்குவேஜ் மாதிரியே பார்த்தாலே ஈஸியாக இருக்கிறது தான் ஹை லெவல் லாங்குவேஜ். நம்மளுக்கு புரியாத மாதிரி மெஷினுக்கு புரியுற மாதிரி இருக்கிறது தான் லோ லெவல் லாங்குவேஜ். இப்போ இந்த சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி மெஷினுக்கு புரியுற மாதிரியான அப்ளிகேஷன்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கர்னல்ஸு, டிரைவர்ஸு இது எல்லாமே வந்து சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜும் கூட நம்மளுக்கும் ஈஸியாக புரியுற மாதிரி ப்ரோக்ராம்ஸும் சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரி லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த ரெண்டோட ஃபீச்சர்ஸும் இருக்கிறதுனால சி ப்ரோக்ராமிங் வந்து மிடில் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எதுக்காக சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்? இப்போ சி ப்ரோக்ராமிங் படித்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டரோட இன்டர்னல் ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டரில் வந்து இன்ஃபர்மேஷன் எப்படி ஸ்டோர் ஆகுது, ரிட்ரீவ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கும் போது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் நம்மளுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜாவா, பைத்தான் எல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு சி ப்ரோக்ராமிங் தான் ஃபவுண்டேஷன். இது கற்றுக்கிட்டா நம்ம எந்த லாங்குவேஜஸ் வேணாலும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். SQL, லினக்ஸு, பைத்தானில் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே சி ப்ரோக்ராமிங் ஒரு பேஸ். சி ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹெட்டர் இன்க்ளூட் பண்ணியிருப்போம், அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் வரும், வேரியபிள் டிக்ளேர் பண்ணி உள்ளே என்ன நடக்கணும்னு சொல்லியிருப்போம். இதை நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேன். ஹெட்டர்னா என்ன அப்படின்னா சி ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு வர வேண்டிய லைன் வந்து இப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் அந்த ப்ரோக்ராமில் நடக்கணும் அப்படிங்கிறது. டிஃபால்ட்டாக சியில் வந்து நிறைய லைப்ரரிஸ் இருக்கும். சி ப்ரோக்ராமிங் வந்து ரிச் இன் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. நிறைய லைப்ரரிஸ் இருக்கும். நம்மளுக்கு தேவையான எந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வேணுமோ, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நம்ம ப்ரோக்ராமில் பண்ண போகிறோமோ அதுக்கு உண்டான லைப்ரரிஸ், ஹெட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கு சின்டாக்ஸ் வந்து இதுதான். ஹேஷ்னு போட்டு இன்க்ளூடுன்னு போட்டு நம்மளுக்கு என்ன லைப்ரரி வேணுமோ நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். லைப்ரரிஸ் மட்டும் இல்லாமல், ஹெட்டர் ஃபைல்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம மேக்ரோஸையும் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ரோனா என்ன அப்படின்னா இப்போ நம்ம கோடிங்கை வந்து ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு
நம்மளா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, மேக்ரோக்கும் ஃபங்க்ஷனுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நான் கோடிங் போடும்போது இன்னும் கிளியராக சொல்கிறேன் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட. இப்போ ஜஸ்ட் வாட் இஸ் மேக்ரோ அப்படின்னா, திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுற டாஸ்க்கை கம்மி பண்ணி நம்ம ப்ரீ டிஃபைன்டாக வேல்யூஸ் வந்து அதில் செட் பண்ணி வச்சுக்குவோம். அந்த மேக்ரோன்னு இருக்கிற இடத்துலலாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மேக்ரோக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது நம்ம நிறைய இடத்துல ரிப்பீட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மேக்ரோஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுற ஹெட்டர் தான் std definition.h. இன்டீஜர் டைப்போட வித்தெல்லாம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சியில் இருக்கிற லைப்ரரி தான் std int.h. நம்ம இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் பிரிண்ட் பண்ணுறது, ஸ்கேன் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு லைப்ரரி எதில் இருக்கும் அப்படின்னா stdio.hல இருக்கும். நியூமரிக் கன்வர்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது, மெமரி அலோகேஷன் பண்ணுறது எல்லாமே stdlib.hங்கிற லைப்ரரிக்குள்ளே அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் எது பண்ணுறீங்க அப்படின்னாலும், ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோம்னாலும் string.h அப்படிங்கிற லைப்ரரி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு math.h அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைலை வந்து நம்ம கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஹெட்டர் ஃபைல்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசிக்காக யூஸ் பண்ணுற ஹெட்டர் ஃபைல்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஹெட்டர் கொடுத்துருவோம். நம்ம ப்ரோக்ராமுக்கு என்னென்ன ஹெட்டர்ஸ் தேவையோ அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ஹெட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுனால நம்ம ஃபங்க்ஷன்ஸும் சரி, கோடிங்கும் சரி அதிகமாக வந்து திரும்ப திரும்ப கொடுக்க தேவையில்லை. கோடிங் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மெயினாக இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் கொடுக்குறது. அதுக்கடுத்து ஹெட்டர் கொடுத்ததுக்கப்புறம் மெயின் மெத்தட் கொடுக்கணும். சி ப்ரோக்ராமிங்கில் int main அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம என்ன டேட்டா டைப்புங்கிறது கொடுக்கலாம். எதுவுமே கொடுக்கல வாய்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே வந்து நம்ம எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இதுதான் மெயின் சின்டாக்ஸு. மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். சி ப்ரோக்ராமில் வேரியபிளை டிக்ளேர் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது. டேட்டா டைப்பு, ஏங்கிறது வேரியபிள். வேரியபிள்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தர்றேன். இப்போ நார்மலாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை எடுத்துக்கலாம். அந்த அக்கௌண்ட் நம்பருக்குள்ளே வந்து நம்ம வச்சிருக்கிற சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் 1000 இருக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் 10,000 இருக்கலாம், இல்லை 0 இருக்கலாம். இந்த மாதிரி அந்த அக்கௌண்ட் நம்பருக்குள்ள இருக்கிற மணியோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ப்ரோக்ராமில் நம்ம ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த வேரியபிள்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து ப்ராஜெக்ட் ஃபுல்லாக மாறிக்கிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் வேரியபிள். சி ப்ரோக்ராமிங்கில் அந்த வேரியபிள் வந்து முன்னாடியே டிக்ளேர் பண்ணியிருக்கணும். மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணியாச்சு, வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்தது சி ப்ரோக்ராமோட பாடி உள்ள வந்து என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். உள்ள வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பேசிக் சின்டாக்ஸ் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ஹெட்டர் இன்க்ளூட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணணும், அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணணும், அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த ப்ரோக்ராம் உள்ள வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ இதை வச்சு நம்ம சி ப்ரோக்ராம் போடலாம். ஃபஸ்ட்டு சி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் டீகோடர் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் உங்களோட ஃபைல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபீச்சர் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஜிமெயிலில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ சி ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் கோடிங்கில் போயிட்டு க்ரியேட் கோட் கொடுத்துக்கோங்க. சி சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபைல் நேம் என்ன கொடுக்க போகிறீங்க, ஃபஸ்ட் .c அதுலேயே இருக்கும் எக்ஸ்டென்ஷன். ஃபர்ஸ்ட்னு கொடுத்துட்டு க்ரியேட் ஃபைல். உள்ளுக்குள்ளே டிஃபால்ட்டாக உங்களுக்கு பேசிக் சின்டாக்ஸ் வச்சு அதுவே க்ரியேட் பண்ணிவிடும். நான் உள்ள ஸ்டேட்மெண்ட் மட்டும் மாற்றுறேன். பாருங்கள், ஹெட்டர் வந்து ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம், மெயின் ஃபங்க்ஷனும் அதுலேயே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் மாற்றுறேன். ஹாய் தேங்க்ஸ் அப்படின்னு போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணதும் இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கா ஹாய் தேங்க்ஸ்னு. அவ்வளோதான். ஃபோனில் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா டீகோடர் யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம்லனா கோட் பிளாக்ஸு, டர்போ C++ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் சி ப்ரோக்ராம் வந்து codeblocks.org/downloads/26 இந்த லிங்க்குள்ளே போயிட்டிங்கன்னா கோட் பிளாக்ஸ்னு சாஃப்ட்வேர் இருக்கும். இது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஓஎஸில் வேணாலும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த செட்டப்பை லைசன்ஸ் அக்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஃபைல்ஸில் போயிட்டு நான் புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். சி ஃபைலு என்ன நேம் வேணுமோ, எந்த லொக்கேஷன் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க.
நான் ஒரு ஹெடர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வேரியபிள்ஸ் தேவையில்லைங்கிறதுனால நான் டைரக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் லைப்ரரி வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணிட்டு 0 ரிட்டர்ன் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அவுட்புட் வந்துருச்சா? ஸ்டே சேஃப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.